இந்த சாண்ட்ரா வந்து நடிப்பு அறைக்கு மட்டும் இல்லைங்க, பயங்கரமான வன்ம குடோன் அப்படின்றத நிமிஷத்துக்கு ஒருத்தர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கிட்ட வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வன்மத்தை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்காரு. ஐயா அமித், தேவையில்லாம நீ ஏன் போய் மாட்டிக்காதையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்க ரிசீவ் பண்ணி ஒரு மாதிரி தலையாட்டும் போது நீங்களும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து உங்களை அடிக்கிறாருல, இதுக்காக தான் உங்களுக்கு மாற்றுக்கிறது தான் நீங்க வச்சிடணும். சாண்ட்ரா சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்ப அந்த கருத்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறவங்களும் புரிஞ்சுக்க முடியும். அமித் கேரக்டரைஸ் நல்ல கேரக்டர் தான், ஆனா பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவ்வளவு வன்மத்துல இருக்காங்க திவ்யா மேல அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல நேத்து விஜய் சேதுபதி கமருதீனை போட்டு அடிச்சார்ல, சோ எதனால கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை விடுறான், இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா வாடி போடின்னு பேசுறான், இந்த வீட்டுக்குள்ள அவனுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்றது அடிச்சது. இதுக்கு சாண்ட்ரா வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. கமருதீன் வாயை வந்து புடுங்கிட்டாங்களாம், அதனால தான் அவன் பேசிட்டானா. ஏம்மா சாண்ட்ரா இவ்வளோ வன்மமாமா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உன்னை வாடி போடின்னு அவன் சொல்லியிருந்தா அப்போ என்ன சொல்லுவேன்? கமருதீன் வாயை வந்து பிடுங்கிட்டேன், அதனால தான் அவன் என்ன வாடி போடின்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவியா? இல்லை கமருதீனை வந்து நீ சீனதுனால அவன் வாடி போடி கூப்பிட்டா அது உனக்கு சரியா? எனக்கு புரியலையே. அவன் அவ்வளோ வந்து பேசுகிறான், அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறான், ஏன் அந்த இடத்துல இருந்து கேட்கல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கும் போது அது தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு தானே வந்தேன். அங்கே வந்து தலையாட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பவ்யமாக இருந்துட்டு ஒரு நடிப்பு அப்படியே மூஞ்சி பார்த்தீங்கன்னா பயந்தா மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுப்பாங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப காலையில அமித் கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க, இல்ல ஆக்சுவலா கமருதீன் வந்து பார்த்தனா அவனை வாண்டடா சண்டைக்கு இவ தான் வலிச்சு அவனை பத்தி தெரியும் நம்மளுக்கு, அவங்ககிட்ட பேசினா வார்த்தையை விடுவான்னு வாண்டடா அவனை வலிச்சு அவனை சண்டைக்கு வலிச்சு அவனை வார்த்தையை விட வச்சா, வார்த்தையை புடுங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அசிங்கமாவே இல்ல உனக்கு? ஆக்சுவலா உன்னை திட்டினா உனக்கு எப்படி இருக்கும் தானே அந்த மனுஷன் விஜய் சேதுபதி கேட்டாரு. எதுக்காக கேட்டாரு? அந்த இடத்துல நீ அங்க இருந்திருந்தா உனக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும் உன்னை திட்டியிருந்தா. அப்படி கேட்டுமே உனக்கு புரியலனா நீ எவ்வளவு வன்மத்துல ஒரு உச்சத்துல இருக்க அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு பக்கம் என்னன்னா டிராமா, நைட்டு ஃபுல்லா டிராமா போடுறது, காலையில வந்து கேட்டு கிட்ட உட்காந்துக்கிறது. அதனால தான் பிக் பாஸ்ட திருப்பி சொல்றோம், தயவு செஞ்சு அடுத்து துரத்தி விட்டுருங்க. அந்த கேட்டு கிட்டே உட்காந்துட்டு என்ன பண்ண போறாங்க? இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமான கம்பேக் கொடுப்பாங்க, பார்வதி மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. சாண்ட்ரா அதுக்கேற்ற பீஸே கிடையாது. அமித்தே சொல்றாரு, சாண்ட்ரா எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க பயந்து ஓடுறீங்க நேத்துலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுக்குங்க பயப்படுறேன்? ஆக்சுவலா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிசோட்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, திவ்யா சாண்ட்ரா வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கும், கானா வினோத் சாண்ட்ரா ஒரு ஃபைட் நடந்திருக்கும். என்ன விஷயம்னா திவ்யா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க, அதாவது என்னை பத்தி பின்னாடி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திவ்யா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மாட்டுக்கிறது இருந்தா அங்க வைக்கணும், அதை விட்டுட்டு எதிர்த்து ஓடுறீங்க நீங்க. கானா வினோத் அதான் கூப்பிட்டாரு, இங்க வாங்க வந்து உட்காருங்கன்னா, அப்புறம் கானா வினோத் திட்டுறீங்க. இப்போ இவங்க எல்லாருமே நீங்க பயந்து ஓட நினைக்கிறாங்க சாண்ட்ரா, அப்படி இல்லன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். எனக்கு அது விருப்பம் இல்லைங்க, ஏன்னா சாண்ட்ரா கிட்ட பாயிண்ட் இல்ல, ஆக்சுவலா பாயிண்டே இல்ல, உட்கார்ந்தா சிக்கிருவோன்ற பயம். நேத்து அவங்க ஓடுனதுக்கு முழுக்க காரணம் வந்து அவங்க என்னதான் கட்டுக்கதை இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாலும், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாலும் அதெல்லாம் ஃபுல்லா ஃபேக், ஃபுல்லா டிராமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உட்கார்ந்தா மாட்டிப்போம், அதாவது வாயை விட்டுட்டோம், இப்போ என்ன பாயிண்ட்னு கேட்பானுங்க, நம்ம கிட்ட எந்த பாயிண்ட்டுமே இல்லையே. அதாவது அந்த இது பெட்ல இருந்து பாத்தீங்கன்னா துணி எடுக்க சொன்னதெல்லாம் இவங்க ஒரு பாயிண்டா பேசிட்டு இருக்காங்க. பிரஜன் போன அன்னைக்கே வந்து எனக்கு பெட்ல இருந்து துணி எடுக்க சொல்றா, எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் அது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏமா உனக்கு தான் புருஷன், எனக்கு புருஷன் இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு கண்டஸ்டன்ட், அப்படிதானே திவ்யாவோட பாயிண்ட் இருக்கும். ஆக்சுவலா இவங்க புருஷன் வெளியே போனதுக்கு வீடே உட்காந்து ஒப்பாரி எப்படி வைக்க முடியும்? வெளியே தான் போனாரு, அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. நீ வேணா டிராமா பண்ணி ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட வச்சு ஒப்பாரி வை. ஆனா அந்த இடத்துல நான் ஒரு கண்டஸ்டன்ட், எனக்கு அந்த இடத்துல ஒரு இடம் காலியா இருக்கு, அந்த இடத்துல துணி நான் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது உனக்கு வலிக்குதுன்னா அது என்னன்னே ஒண்ணுமே புரியல. அமித்தும் பக்கத்துல உட்காந்து பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கானா, அப்ப நீங்க எதிர்த்து பேசணும், இதெல்லாம் நீங்க பேசணும் சாண்ட்ரா, நீங்க பயந்து ஓடுறீங்க, அப்ப உங்க மேலதான் தப்புன்ற மாறும், நீங்க பேசுங்க சாண்ட்ரான்றாரு. இல்ல நான் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒரு இது எனக்கு இல்ல. திவ்யா என்னென்ன தெரியுமா பேசியிருக்கா, அதெல்லாம் நான் பேசணும்னு வச்சுக்கோ நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசுங்க சாண்ட்ரா, நீங்க பேசுங்க, அதுதானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க பேசினாதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இது அமித் சொல்றதா நானும் சொல்றேன். இந்த அம்மா பேசினாதான் பாத்தீங்கன்னா திவ்யாவோட மேட்டர் என்னன்னு வெளியே தெரியல, அவங்க என்னென்ன பேசிருக்காங்கன்னு வெளியே தெரியல. ஸோ அப்படின்னும் போது பேசுங்க. ஆனா இவங்க கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ அப்படி அவ இப்படி அப்படின்னு, அதாவது இவங்களா ஒரு இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இமேஜினேஷன்ல தான் பிரஜனையும் திவ்யாவையும் இவங்க சேர்த்து வச்சு இவங்க அதுவே ஒரு இமேஜினேஷன். ஆக்சுவலா அதுவே உண்மை கிடையாது. பிரஜனும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருந்தாங்க. அதுவே இவங்க ஒரு இமேஜினேஷன்ல இவங்களே ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டு பொசசிவ்னஸ்ல என்னென்னமோ கட்டுக்கதையை இது பண்ணி புருஷனையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் திவ்யாவையும் அசிங்கப்படுத்திட்டு, அதுதான் ஒரு வாரம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திவ்யா பிரஜன் மேட்டரை வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொசசிவ்னஸ் இருந்தது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ராவோட கேரக்டர் ஏன் இவ்வளோ ஒரு எச்ச வேலை மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. எதுவாக இருந்தாலும் டேரக்டாக போய் பேச ஏன்
காட்டுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ பயம் இருந்தா ஒன்று மூடிக்கிட்டு இருக்கணும். அது எப்படி கூட இருக்கவங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் கொட்டுறது, அங்க போய் டைரக்டா போய் எல்லாத்தையும் எடுத்து பேசுங்களேன். நீ இதுக்கு இப்படி பண்ண, நீ அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அங்க பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டா ஓடி வந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது. ஒப்பாரினாலும் ஒப்பாரி, எப்பா இது வரைக்கும் எந்த சீசன்ல இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்க்க முடியாதுடா, என்னடா இது நைட்டு ஆரம்பிச்சது காலையில வரைக்கும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க, அந்த கதவை விட்டு வரவே மாட்டாங்க. எனக்கு என்னன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்தா பிக் பாஸ்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே, பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்ல முடியாதுல்ல. பிரஜன் ஓகேங்களா, பிரஜன் பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு இதெல்லாம் கேட்க தெரியல. அங்க போயிட்டு கேமரால சொல்லுங்க, பிக் பாஸ் என்னால் இருக்க முடியல, நான் வீட்டுக்கு போறேன். உனக்கு அவ்வளோ வலிக்குதுல, அதாவது என்னதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, எனக்கு ரொம்ப மென்டல் பிரஷரா இருக்கு அப்படின்ற அவ்வளோ பெயின் இருந்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுங்க, வெளியே விடுன்னு சொல்லுங்க. முடியல அப்போ உட்காந்து ஒழுங்கா கேம் ஆடுங்க. ஒருத்தவங்க பாயிண்ட் வச்சா திருப்பி பாயிண்ட் வைங்க, திருப்பி பேசுங்க. பேசுறதை விட்டுட்டு எதுக்கு ஒப்பாரி வச்சிருக்கீங்க? இந்த அமித் தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சொல்றது இல்லை. இப்போ கமருதீன் மேட்டரை வச்சு அவங்க ஒன்று சொல்றாங்களே, இந்த மாதிரி கமருதீன் வாயை திவ்யா தான் புடிங்கிட்டா அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துல கமருதீன் அவ தான் ட்ரிகர் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாள். அப்போ அமித்தும் கூட வந்து இது மாதிரி அவ அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அமித் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா? அப்போ அமித், அப்போ நீங்க வந்து சைலண்டா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கேப்டனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒருத்த வந்து புள்ளி பண்ணும்போது அங்கே ஏன் கேட்கலன்னு தான் உங்களை அடிச்சது. அந்த இடத்துல இப்போ சாண்ட்ரா சொல்றது நீங்க வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா? கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாவா, அவர் வாயை புடுங்கன்னா வார்த்தையை விட்டுருவாரா? அப்போ எல்லாருக்கும் தான் வார்த்தை ஓட தெரியும், எல்லாராலையும் தான் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேச தெரியும், எல்லாரையும் தான் பார்த்தீங்கன்னா நெக்கில் பேச தெரியும். ஆனால் எல்லாரும் ஏன் பண்ணாமல் இருக்காங்க? இந்த ஷோக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை வந்து கெடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கமருதீனை திட்டுறதுக்கு துப்பு இல்லை யார், இந்த சாண்ட்ராக்கும் அமித்துக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து வாயை பிடிங்கிட்டாங்க, அதனால ஒரு வார்த்தையை கொட்டிட்டாராம். அப்படி கண்ட்ரோல் இல்லாதவங்களாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை போட்டு 4 அடி அடிங்கிட்டானா எப்படி அப்படியே எப்படியோ உல்டா பண்ணி சாண்ட்ரா இவ்வளோ எச்சயாவமா இருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு திவ்யா மேலே காண்டு இருந்தாலும், அங்கே திவ்யான்னு இல்லை யாராக இருந்தாலுமே ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை அப்படி திட்டுறான் அப்படின்னும் போது அவன் மேலே தான் உனக்கு கோவம் வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே டைவெர்ட் பண்ணுறேன்னா அப்போ எவ்வளோ ஒஸ்ட்டாக நீ யோசிக்கிற அப்படின்றது அங்கே தான் கிளியராக தெரியுது. இவ்வளோ மோசமாக இருக்க முடியாது. அதனால தான் சொன்னேன் வன்ம குடோன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை சொல்கிறது காரணம் என்னன்னா அவ்வளோ வன்மத்தை வந்து உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமித் சொல்ற ஒரு மேட்டர் உண்மை, தைரியமே இல்லை, சுத்தமாக தைரியம் இல்லை. தைரியம் கொஞ்சமாவது இருந்திருந்தா அவங்க ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும், அப்படி பிச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. சரி இப்போதான் அமித் அவ்வளோ தூரம் சொல்கிறாரு, போய் தைரியமாக பேசுங்க, அப்போ தான் எல்லாரும் உங்களுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குல்ல, திவ்யாவை பற்றி அவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க, சொன்னாதாங்க மற்றவங்களுக்கும் தெரியும். இந்த கேம் ஷோவே அப்படி தான் பேசுங்கன்னு சொல்கிறாங்களே, இப்பயாவது தைரியமாக வந்து பேசுங்க. என்ன மேட்ரு, என்ன திவ்யா பேசுனாங்க அப்படின்றத பேசுங்க. ஆனால் பேச மாட்டல, பேசினா மாட்டி போன்ற பயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கற்பனையாக ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் இவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா பிரஜன் வெளியே போனதுக்கு காரணமே திவ்யா தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி பேசுமா. அந்த இடத்துல திவ்யா வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு காரணம் இல்லை, பிரஜன் தான் வெளியே போறதுக்கு காரணம். முக்கியமா விஜய் சேதுபதி தான் காரணம். ஏன்னா அந்த இடத்துல விஜய் சேதுபதி கிட்டே ஒருத்தர் ஹோஸ்ட் கிட்டே மரியாதை இல்லாம அப்படி பேசும்போது ஆப்வியஸா அவர் வெளியெடுப்பாங்கன்னு உனக்கே தெரியும். இந்த இடத்துல பிரஜன் வெளியே போனதுக்கு இன்னொருத்தவங்க காரணம். நீ வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கும் அவருக்கும் பயங்கரமா சண்டை வந்து அதுல வந்து பிரஜனுக்கு பயங்கரமா நெகட்டிவிட்டி வந்திருந்தா நீ சொல்றது கரெக்ட். இங்க அப்படி ஒன்று வரவே இல்லை. கடைசி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்களே தவிர மற்றபடி திவ்யாவால் பிரஜனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னா அது இல்லை. ஆனால் உனக்கு என்னன்னா திவ்யா கூட பழகுனதுனால பிரச்சனை வந்து எல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க, அதனால வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுற உள்ள வெளியே உன் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது இருக்குது, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு சாண்ட்ரா பண்ணுறதுக்கெல்லாம். பிரஜன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பேரோட வெளியே வந்துட்டீங்க. இன்டர்வியூவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பொண்டாட்டி உள்ள உட்காந்துட்டு உங்களே அசிங்கப்படுத்துறாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்டாகவே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள அவங்க போற டிராமாக்கு நீங்களே விஜய் சேதுபதி மச்சான் தயவு செஞ்சு பொண்டாட்டியை வீடு காமிச்சிரு மச்சான், அவள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறா, அது மட்டும் இல்லாமல் இருக்க ஒரு கெட்ட பேர் தான் வரப்போகுது, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த வாரம் வீடு காமிச்சு விட்ருவாங்க. கொஞ்சம் பார்த்து ஃபோனை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.